ஆவலுடன் எதிர்பார்த்த புத்தக கண்காட்சி மதுரையில் தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சி வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 223 அரங்குகளில் இங்கு புத்தகங்கள் குவிந்து கிடக்கின்றன. புத்தகங்கள் என்பதை காட்டிலும் அறிவு பெட்டகங்கள் குவிந்து கிடக்கின்றன. எனவே இந்த புத்தக கண்காட்சியில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு அரங்கிலும் ஒவ்வொரு விதமான புத்தகங்கள், கலை, அறிவியல், வரலாறு, தன்னம்பிக்கை, முதலீடு மற்றும் ஆராய்ச்சி, கல்வெட்டியல், தொல்லியல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை புத்தகங்கள் இங்கே கிடைக்கிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் ஆர்வமுடன் அந்த புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். வாங்க நம்ம புத்தக கண்காட்சிக்குள்ள போலாம். நம்மளுடைய நியூஸ் செஞ்சுரி மதுரை புத்தகத்தில் சிறப்பாக துவங்கியிருக்க புத்தக கண்காட்சியில் நம்ம நியூஸ் செஞ்சுரி புத்தக அரங்கத்தின் சார்பாக நம்ம இங்கே கலந்துட்டு இருக்கோம். இதில் வருடம் நம்ம இந்த விஷயத்தை ரெகுலராக பண்ணுறோம். இதில் ஒவ்வொரு தடவையுமே 50லேருந்து 100 புத்தகங்கள் வரைக்கும் நம்ம மதுரை புத்தக கண்காட்சிக்காக நம்ம வெளியிடுவோம். இந்த தடவை 50 புதிய புத்தகங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் பெரும்பாலான இன்னைக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இறையன்பு சாரோட புத்தகங்கள் நிறைய போயிட்டே இருக்கு. நேற்று சார் இங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அவருடைய புத்தகங்கள் இங்கே நிறைய போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய புதிய வெளியிட வரலாற்று புத்தகங்கள், அதில் குறிப்பாக ஜெய்சல ஸ்டீஃபனுடைய புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் இங்கே தொடர்ச்சியாக விற்பனை போயிட்டு இருக்கு. ஜெய்சல ஸ்டீஃபன் பற்றின புத்தகங்கள் வச்சிருந்தா இப்போ இன்னைக்கு இருக்க விஷயத்தில் இப்போ தமிழ்நாட்டின் வியாபாரங்களும் தொழில்நுட்பங்களும் வேறுபட்ட உள்ளூர் கலைஞர்களும் இருக்கு. ஸோ இது பற்றின விஷயத்தை இப்போ நம்ம நம்ப சொல்றீங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய வரலாறாகவும் தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தையும் வரலாற்று ஆவணங்களோட ஜெய்சல ஸ்டீஃபன் இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இங்கிருந்த மருத்துவம் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தப்பட்டு அங்கே அறிவியலாக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அதுக்கு பிறகு இங்கிருந்த பூச்சி இனங்கள், இங்கிருந்து தட்பவெப்பநிலை, இங்கிருந்த காலனியோட வளர்ச்சி காலம், இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு இந்த தமிழர்கள் கப்பல் தொழிலுக்காக அனுப்புனது, புலம்பெயர்ந்தது, இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய வரலாறு ஒவ்வொரு தொகுதியும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு நல்ல புத்தகம். கவர்மெண்ட் ஆவணங்களை வச்சு பிரிட்டிஷ் ஆவணத்துல எடுத்ததை எந்த விதமான கூடுதலும் குறைச்சலும் இல்லாத உள்ளதுபடியே ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் அந்த எந்தெந்த புத்தகத்துல தான் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு படங்களோட விளக்கத்தோட ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுடைய பெருமைகளை எல்லாம் அவங்க புகைப்படமாக வச்சிருக்கிறாங்க. அதை மருத்துவமாக இருந்தாலும் சரி, காலநிலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இங்கிருந்த கல்வியாக இருந்தாலும் சரி, இங்கே இருந்த கப்பல் கட்டும் தொழிலாக இருந்தாலும் சரி, சகலத்தையுமே தமிழர்கள் எவ்வளோ மேம்பட்டு இருக்காங்கன்றதை அதை வரலாற்று ரீதியாக ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் வந்த புத்தகத்தை இப்போ தமிழ் படுத்தியிருக்காங்க. ரொம்ப எளிமையாக வாசிக்கிறதாகவும் எல்லாருக்கும் புரியுறதுக்காகவும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய நீட்சி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நியூஸ் செஞ்சுரி கோர்ஸ் மதுரை புத்தக கண்காட்சியில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். இந்த இதில் எல்லாரும் வாங்கி ரொம்ப ஆர்வம் வாங்கியிருக்காங்க. இதை பிறரும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையோட ஒரு அறிவின் அடையாளமாக, தென் மாவட்டத்தின் அறிவின் அடையாளமாக நம்ம மதுரையில் பிரமாண்டமாக உருவாக்கப்பட்டு மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக சேவையாற்றி வருகிறது. இது வரைக்கும் ஒரு 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் இதில் பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம புத்தக கண்காட்சியில் முதல் முறையாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக ஒரு சிறப்பு அரங்கம் நம்ம வச்சுருக்கோம். இந்த அரங்கம் எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம மதுரை மக்களும் நிறைய மாணவர்களும், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள், மூத்த குடிமக்கள் எல்லாருமே இந்த புத்தக கண்காட்சிக்கு புத்தகங்கள் வாங்க வருவாங்க. அவங்கள்ட்ட நம்ம நூலகத்தை பற்றியும் அதில் இருக்கிற வசதிகள், சேவைகள், நிகழ்ச்சிகள், பயிற்சிகள் இதெல்லாம் பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படின்றக்காக ஒரு நோக்கத்தில் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி இந்த அரங்கம் நம்ம அமைச்சிருக்கோம். இந்த அரங்கத்தில் நூலகத்தில் ஒரு உறுப்பினரை சேர்வதற்கான படிவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குழுக்களில் சேர்றதுக்கு நூலகம் பற்றிய விஷயங்கள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பொதுவான தகவல்கள், செய்திகளை நம்ம பகிர்வோம் வாட்ஸ்அப் மூலமாக. ஸோ அதில் மெம்பராக இருக்க ஒரு QR கோடோட வசதிகள் இருக்குது. இங்கே யாராச்சும் உறுப்பினரை சேரணும் அப்படின்னாக்கா இங்கேயே ஃபார்ம் வாங்கிக்கலாம். ஃபார்ம் வாங்கி அதை ஃபோட்டோ அண்ட் ஆதார் கார்டு அந்த எவிடன்ஸோடு சேர்த்து போய் நம்ம நூலகத்தில் அதை கொடுத்து உறுப்பினர் சேர்ந்துக்கலாம். இதுக்காக ஒரு சிறப்பு அரங்கம். அது போக இங்கே என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கோன்னா,
என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது. இப்போ குழந்தைகளுக்கான நூல் விமர்சன நிகழ்ச்சி, நூல் அறிமுகள், குழந்தைகளுக்கான வாராந்திர நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு சனிக்கிழமை குழந்தைகளுக்கான நடத்தப்படும் செஸ் நிகழ்ச்சிகள், சிறப்பு சதுரங்க பயிற்சி, இப்போ பார்வை மாற்றுத்திறனாளிக்கான ஒரு சதுரங்க பயிற்சி நடக்கிறது. அதுக்கப்புறம் முக்கிய நாளில் நடக்கிற சிறப்பு நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் திரைமொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகள் திரைப்படம் மற்றும் உலக திரைப்படங்கள் போட்ட விமர்சனம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே முத்தமிழ் முற்றம் சொல்லி இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், கவிதை, கட்டுரை, நாவல், அதுக்கப்புறம் நூல் அறிமுகம் அப்படின்னு சொல்லி இலக்கியம் தமிழ் இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான முத்தமிழ் முற்றம் இருக்குது. சிகரம் தொழில்னு சொல்லி போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் பயிற்சிகள் நடைபெறுது. ஸோ அதை பற்றின விவரம் இருக்குது. அப்புறம் இளையோர் களம்னு சொல்லி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு மேடையும் ஒரு களமும் அமைச்சு தரோம். ஸோ அந்த விவரங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 4:30 நடைபெறும். அது போக பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி யாதுமாகி நின்ற சக்தின்னு சொல்லி பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. அதில் அவங்களுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு விஷயங்கள், அப்புறம் அவங்களுக்கு தொழில் முனைவோருக்கான நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது ஒவ்வொரு 3வது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறுது. அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு, மூத்த குடிமக்களுக்கான வேர்கள்ன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமையும் காலை 11 மணிக்கு நடைபெறும். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கான விவரம் இருக்குது. அதுக்கப்புறம் கேசிஎல் எக்ஸ்பிரஸ் சொல்லி இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டாப்பிக்கில் ஒரு அறிவார்ந்த ஒரு ப்ரெசன்டேஷனோடு சேர்ந்த ஒரு கலந்துரையாடல் வச்சுருப்போம். அந்த நிகழ்ச்சி கலைப்பட்டறைன்னு சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 3 மணிக்கு ஓவியம், கிளைமேஷன், நடனம், அந்த மாதிரி ஒரு சிறப்பு கலை சார்ந்த ஒரு பயிற்சி இளைஞர்களை கழிச்சிட்டு வரோம். அதுக்கான நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுற ஆய்வு செய்கிற மாணவர்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரையை ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் புதன்கிழமை இங்கே ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கலாம். அதுக்கான நிகழ்ச்சி நடைபெற்று வருது. அப்புறம் நில ஒளியில் சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இலக்கியம் சார்ந்த கூடுகை எல்லாரும் சேர்ந்து ஒரு தரையில் அமர்ந்து ஒரு 4வது தளத்தில் ஒரு பௌர்ணமி நில ஒளியில் நடத்துகிற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இத்தனை நிகழ்ச்சிகள் நடைபெறுது. இது போக ஒரு ஆங்கிலம் சொல்லித்தரதுக்கான பயிற்சி, அப்புறம் 3D அனிமேஷன் அண்ட் VFX இதில் ஒரு பயிற்சி நம்ம நடத்துகிறோம். இந்த மாதிரி பயிற்சிகளும் இப்போ துவங்க இருக்குது. வரும் செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அன்றையிலேருந்து VFX 3D அனிமேஷன் பயிற்சி தொடங்குகிறோம். 9ஆம் தேதியிலேருந்து ஆங்கிலம் சொல்லித்தரக்கான பயிற்சிகள். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். போட்டித் தேர்வு மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆங்கில பயிற்சி ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் பயிற்சிகளையும் பொதுமக்களிடம் எடுத்து செல்லணும். ஏன்னா அவங்களோட வந்தால் தான் இந்த எல்லா நிகழ்ச்சியும் ஹிட் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒரு சிறப்பு அரங்கம் அமைச்சு பொதுமக்களுக்கு இதை தெரிவிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். நான் வருடம் இந்த மதுரையில் நடக்கிற புத்தக காட்சிக்கு வருகிறேன். நான் ஜோதிடராக இருக்கேன். எனக்கு ஜோதிடத்தில் கிடைக்காத அரிய புத்தகங்கள் இங்கே நிறைய புத்தகங்கள் கிடைக்குது. பஞ்சாங்கம்னு பார்த்தீங்கன்னா 1951 2000 வரைக்கும், 2001 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷ பஞ்சாங்கமும் இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இங்கே வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. அதே போல் இங்கே இந்த நட்சத்திர சிந்தாமணின்னு ஒரு புக்கு வச்சுருக்காங்க. 27 நட்சத்திரத்துக்கு உண்டான முழுமையான பலாபலன்களை நம்ம அதை எடுத்து பார்த்தாலே படித்தாலே நம்ம வர்ற கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம சிறப்பாக சொல்லலாம். அந்த நட்சத்திரங்களை பற்றி அவங்க ஜாதகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கங்கனாலே அவங்க ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்லிடலாம். அந்த நட்சத்திர சிந்தாமணி புக்கை வச்சு. இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக அலங்காரம்னு ஒரு புக்கு இருக்குது. கீரனூர் நடராஜன் எழுதியிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் அதில் போட்டிருக்காங்க. நிறைய விளக்கங்கள் போட்டிருக்காங்க. அது ஜோதிடருக்கும் பயன்படும், சாதாரண மக்களுக்கும் அவங்க படித்தாலே அது அருமையாக புரியும். மதுரை புத்தக கண்காட்சி, சென்னை புத்தக கண்காட்சிக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க கவனிக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியாக, இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்தும் கூட வாசகர்கள் வரக்கூடிய ஒரு திருவிழாவாக இது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த குளிரூட்டப்பட்ட அரங்கில் சென்ற ஆண்டிலிருந்து இந்த மதுரை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு சூழல் பெரும்பாலான மற்ற மாவட்டங்களிலும் இருந்தால் வாசகர்களுக்கு எவ்வளவோ ஒரு சூழ்நிலை ஒரு அனுகூலமாக இருக்கும். புத்தகங்கள் வாங்குபவர்களுக்கும் சரி, இங்கே நாளெல்லாம் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள், பதிப்பாளர்களுக்கும் சரி. இதில் முக்கியமாக இன்னும் இந்த புத்தக கண்காட்சி இன்னும் மக்கள் வரவு இன்னும் அதிக அளவில் தொடங்கவில்லை. இந்த கண்காட்சி தொடங்கி 2 நாட்கள் ஆகியிருக்கிறது. நகரத்தில் விளம்பரங்களை மிகவும் அதிகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உற்சாகமாக கண்காட்சிக்கு மக்கள் வருவார்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த விளம்பரம் என்பது போதுமான அளவுக்கு இல்லை. மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கண்காட்சி நடப்பது தெரியவில்லை என்று சொன்னார்கள். இதை கண்காட்சி அமைப்பாளர்கள் உடனடியாக கவனத்தில் கொண்டு இன்றைக்கு நகரம் முழுக்க அதேபோல ஊடகங்களை பயன்படுத்தியும் கண்காட்சிக்கு மக்களை வரவழைப்பதற்கான சில முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் பெரும் பொருட்செலவுடன் இங்கு அரங்குகளை அமைத்திருக்கக்கூடியவர்கள் நஷ்டத்தையே சந்திக்க வேண்டியிருக்கும்.
இது மதுரை புத்தக கண்காட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான புத்தக கண்காட்சிகளுக்கும் பொருந்தும். அரசு தரக்கூடிய நிதியை கண்காட்சி அமைப்பாளர்கள் முறையாக பயன்படுத்தி இந்த விளம்பரத்தை அதிகரிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகமும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது, இங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், முக்கியமாக நிறைய கலை நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் பெருமளவிற்கு நடந்தால்தான் மக்களுக்கு அதன் மீது ஒரு ஆர்வம் வரும். அந்த நிகழ்ச்சிகளை பார்க்க வருபவர்கள் கண்காட்சிக்கு வருவார்கள், கண்காட்சிக்கு வரக்கூடியவர்கள் அங்கு வருவார்கள். அந்த வகையில் ஒரு அர்த்தபூர்வமான கலை நிகழ்ச்சிகளை மதுரையினுடைய வட்டார பண்பாடு சார்ந்த, நாட்டார் பண்பாடு சார்ந்த எவ்வளவோ கலை இலக்கிய பண்பாட்டு கூறுகளை கொண்ட ஒரு மாவட்டம் இது. இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் கலைஞர்கள், எழுத்தாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நாள் முழுக்க நடைபெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த கண்காட்சியில் நாம் கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், அதே போல இலக்கியம் தொடர்பான நிகழ்ச்சிகளை பெருமளவு அதிகரிப்பது மிக மிக முக்கியம். இன்னொன்று, குழந்தைகளுக்கான இன்னும் நிறைய நிகழ்வுகள் இங்கு இடம்பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திங்கட்கிழமையிலிருந்து அத்தகைய நிகழ்ச்சிகள் பள்ளிகள் திறந்த பிறகு நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இங்கு அதற்கான ரிசோர்ஸ் மதுரையில் இருக்கிறது. எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு மதுரையில் இருக்கிறார்கள். எழுத்தாளர்களோ, கதை சொல்லக்கூடியவர்களோ, அல்லது நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்களோ, இப்படி பல்வேறு விதமான கலைஞர்கள் நிறைந்த ஒரு நகரம் இது. இங்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். கலை கலாச்சாரம் சார்ந்து என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு நகரம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே மதுரை தான். அதனால் இதையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த கண்காட்சியை மதுரைக்கான ஒரு பெரும் கொண்டாட்டமாக மாற்றுவது மிக மிக அவசியம். அந்த வகையில் இந்த கண்காட்சிக்கு வரும் நாட்களில் வாசகர்கள் பெருமளவு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே எல்லா பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் காத்திருக்கிறார்கள். நன்றி. நம்மளுடைய பதிப்புகளில் சிறப்பாக என்ன சார், என்ன புக் அறிவிச்சு இந்த வருடம் இந்த மதுரை புத்தக கண்காட்சிக்காக 4 புதிய நூல்களை நாங்கள் கொண்டு வர்றோம். என்னுடைய 2 புதிய நூல்கள் இன்றைக்கு மாலை வெளிவருகிறது. ஒன்று காதலின் 100 சம்பவங்கள், இன்னொன்று பிரிவின் 100 சம்பவங்கள். இது இல்லாமல் கவிதாகுமார் அறியப்படாத திரைத்துறை ஆளுமைகளை பற்றி எழுதிய இன்று இப்படம் கடைசி என்ற நூலும், அதே போல சுப்பாராவ் எழுதிய இந்த தொழில் சார்ந்த புத்தகங்களை எழுதியவர்கள், அந்தந்த துறை சார்ந்த புத்தகங்களை எழுதியவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் என்பது இன்றைக்கு வெளிவருகிறது, யானைகளோடு பேசுபவன் என்ற தலைப்பில். அதோடு இல்லாமல் இங்கு நிறைய எழுத்தாளர்கள், மூத்த எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்களுடைய படைப்புகள், சுஜாதாவினுடைய பெரும்பாலான முக்கியமான படைப்புகள் இங்கு இருக்கின்றன. இங்கே என்னுடைய கவிஞர் ஆத்மார்த்தி இருக்கிறார், இவருடைய நிறைய நூல்கள் இங்கு உயிர்மையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய நூல்கள், இன்னும் சொல்ல போனால் பண்பாடு, கலை, இலக்கியம், மொழிபெயர்ப்புகள், இப்படி பல்துறை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட நூல்களை நாங்கள் பதிப்பித்திருக்கிறோம். இந்த கண்காட்சியில் உயிர்மை மிகவும் கவனத்திற்குரிய ஒரு அரங்காக தொடர்ந்து மற்ற கண்காட்சிகளைப் போலவே இருந்து கொண்டிருக்கிறது. எழில் சார்ந்த மதுரை மாநகரத்தில் இந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு வருடமும் வாசகர்களையும் பொதுமக்களையும் இலக்கியத்தின்பால் திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இலக்கிய நிகழ்வு. இந்த நேரத்தில் குளிரூட்டப்பட்ட அனைத்து வசதிகளுடன் கூடிய இந்த தமுக்க மைதானத்தில் இருக்கக்கூடிய இந்த அரங்கு என்பது ஒரு முக்கியமாக குறிப்பிட்டு பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. வாங்கும் சூழல் இருந்தால்தான் வாங்க முடியும் என்பது இன்று எல்லா பொருட்களுக்குமே அது புத்தகத்துக்கும் தகும். அப்படி இருக்கும் பொழுது புத்தகம் சார்ந்து ஒரு மாபெரும் வருடத்துக்கு 10 தினங்கள் ஒரு மாபெரும் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடாக இந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு வருடம் நடந்து வருகிறது. எண்ணிலடங்காத தலைப்புகள், எண்ணற்ற பதிப்பகங்கள், எத்தனையோ எழுத்தாளர்கள், வாசகர்கள் ஆகிய அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புள்ளிதான் இந்த புத்தக திருவிழா என்பது. மதுரை மட்டுமல்ல, மதுரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களிலிருந்தும் மாணவர்களும், புத்தகங்களை தேடுபவர்களும், புத்தக விரும்பிகளும், தீவிர வாசகர்களும் இங்கே வந்து புத்தகங்களை வாங்க முடிகிறது. மேலும் இந்த புத்தக திருவிழா என்பது புதிதாக வாசிப்பை நோக்கி திரும்பக்கூடிய இளம் பிராயத்தினர், சிறுவர்கள், ஏன் நடுத்தர வயதை சேர்ந்தவர்களை கூட புத்தகங்களின் பால் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. புத்தகம் குறித்த மரியாதை என்பது மனிதனுக்கு எப்போதுமே உண்டு. ஆனால் தனிப்பட்ட முறையில் கேட்டால், நீங்கள் புத்தகம் படிப்பீர்களா என்று கேட்டால் அதற்கு 1000 காரணங்களை அடுக்குவது இன்றைய வாழ்க்கை நிர்பந்தமாக இருக்கிறது. அப்படி அல்லாமல் முதல் புத்தகத்தை அல்லது முதல் பத்திரிகையை தன் கையில் எடுப்பதுதான் மிக முக்கியமான நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். நான் என்னுடைய 7 வயதில் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். 40 வருடங்களுக்கு மேலாக புத்தகங்களுடனே என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. புத்தகத்தை படிப்பது என்பது
ஒரு மனிதனின் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அது ஒரு மடைமாற்றக்கூடிய சம்பவம் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய திருப்பம், ஒரு வரலாற்றின் தொடக்க புள்ளி என்றுதான் நான் சொல்லுவேன். ஆக புத்தகங்களை நோக்கி இளம் பிராயத்தினர் மட்டுமல்லாமல் எல்லா வயதை சேர்ந்தவர்களும் புத்தகங்களை நோக்கி திரும்புவது என்பது ஒரு சமூகத்துக்கு மிக மிக ஆரோக்கியம் விளைவிக்கக்கூடிய ஒன்று. பருவம் தப்பாத மழை எங்கனம் விவசாயத்தின் மூலமாக இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒரு சேவையை செய்கிறதோ அதுபோலத்தான் புத்தகங்களை சார்ந்து மக்கள் திரும்பும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மேலும் பண்படுகிறது. கலாச்சார பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களை தயார்படுத்துகிறது. ஆகவே இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் குக்கிராமங்களை நோக்கியும் செல்ல வேண்டும். இந்த நிகழ்வுகள் தேதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும், வசதிகள் நிறைய செய்து தரப்பட வேண்டும். மாணவர்களும் ஆசிரியர்களும் அரசு துறையினரும் இன்னும் பேராசிரியர்களும் அனைவரும் ஒரு முறையாவது புத்தக திருவிழாவுக்கு வந்து செல்ல வேண்டும். புத்தகங்களை நிறைய வாங்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் பெருக வேண்டும் என்று சொல்லி வாழ்தல் இனிது என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். மதுரை புத்தக திருவிழாவில் கடை எண் 158 பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் என்ற ஒரு அரங்கு இருக்கிறது. இந்த அரங்கில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான தொல்லியல் சார்ந்த பல அரிய நூல்கள் இங்கே விற்பனைக்கு நாங்கள் வச்சுருக்கோம். அதுபோக பொதுமக்களுக்கு தேவையான கல்வெட்டுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் தொல்லியல் சார்ந்த பல அரிய நூல்களும் இந்த ஸ்டாலில் நாங்கள் வச்சுருக்கோம். வேண்டவர்கள் வாங்கி பயனறியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இருக்கக்கூடியதில் ரீசெண்டாக நீங்கள் போட்ட புத்தகம் நல்லா போயிட்டு இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தொல்லியல் அறிவோம் சொல்லி ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம். இந்த நூல் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான மொழி நடையில் ஒரு தொல்லியல் அகழாய்வு எப்படி நடக்கிறது, அதற்கு தேவையான உபகரணங்கள்லாம் என்ன, கல்வெட்டுகள்லாம் என்ன, அது எழுத்துக்கள் முறைகள்லாம் என்னென்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆய்வு நூலாக இந்த தொல்லியல் அறிவோம் என்ற நூல் இப்போ தற்போது விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இது நல்ல மாணவர்கள் மத்தியிலும் ஆய்வாளர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நூல். வணக்கம், நான் அனிதா. வானம் பதிப்பகம் குழந்தைகளுக்கான பதிப்பகம் நடத்திட்டு இருக்கோம். 2016 ஆரம்பிச்ச அந்த பதிப்பகம் இப்போ கடந்த 8 வருடங்களா குழந்தைகளுக்காக 90 தலைப்புகளை புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம். 2020 மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்ற புத்தகத்துக்காக பால புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். இந்த புத்தகத்துக்காக அது எஸ் பாலபாரதி அவங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் 2023 ஆதரின் பொம்மை அப்படிங்கிற புத்தகத்துக்காக பால சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கோம். 2023 வாங்கினோம். அப்புறம் இந்த புத்தகங்கள்ல ஆதன் பொம்மையில கீரடி அகழ்வாராய்ச்சி பத்தி அறிமுகப்படுத்துறது தான். ஆதன் அப்படிங்கிற ஒரு பையனோட சேர்ந்து அகழ்வாராய்ச்சி பத்தி அறிமுகப்படுத்தியிருக்கோம். மரப்பாச்சி சொன்ன ரகசியத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான குட் டச் பேட் டச் பத்தி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறது தான் மரப்பாச்சி சொன்ன ரகசியம். இந்த புத்தகம் ரெண்டுமே விருது வாங்கின புத்தகங்கள். அப்புறம் குழந்தைகளே குழந்தைகளுக்காக கொரோனா காலத்துல குழந்தைகள் நிறைய ஆன்லைன்ல கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, அவங்க வெறுமனே கதை சொல்லிட்டு இருக்காம அவங்களோட புத்தகங்கள் நம்ம வெளியிட்டா என்ன அப்படின்னு யோசனையில தான் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் குழந்தைகளே எழுதும்போது மற்ற குழந்தைகள் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லி வெளியிட்டோம். அப்படி ஒரு 10 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். அதுல சிம்பாவின் சுற்றுலா அப்படிங்கிறது 1ஆம் வகுப்பு படிக்கும்போது ரமணா அப்படிங்கிற பையன் எழுதுனது. இப்போ 6வது படிக்கிறாங்க. அப்புறம் அற்புத எறும்பு அப்படிங்கிற புத்தகம் ஸ்ரீராம் மதிவதனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அதுதான் அற்புத எறும்பு அப்படிங்கிற புத்தகம். 2 பூனைக்குட்டிகள் அப்படிங்கிறது ரமணி அவங்க இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்த புத்தகம். தேன்சிட்டு கதைகள் அப்படிங்கிற புத்தகம் இதுல தேன்சிட்டு மேகசின் கொரோனா காலத்துல நாங்க நடத்திட்டு இருந்தோம். அப்ப குழந்தைகள் அவங்களுக்காக எழுதின சின்ன சின்ன கதைகள் எல்லாத்தையும் தொகுத்து தேன்சிட்டு கதைகள் அப்படின்னு தொகுத்திருக்கோம். கடற்கண்ணி எலினா அப்படிங்கிற புத்தகம் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சிறுகதைகள் இருக்கு இந்த புத்தகத்துல. என் பெயர் வேணில் ரமணி 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாவலா எழுதியிருக்காங்க. அதான் என் பெயர் வேணில் புத்தகம். இந்த புத்தக கண்காட்சி கடந்த காலங்களில் திறந்த வெளி, அதாவது ஒரு அரங்கில் நடைபெறும். ஆனால் மழை வெயில் அது பாதிப்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த புத்தக கண்காட்சி தமுக்கம் மைதானத்தில் ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் நடைபெறுவதால் மழை வெயில் என்ற எந்த பாதிப்பும் இல்லாததால் பதிப்பகத்தாருக்கும் வாசகர்களுக்கும் ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா அறிவியல், ஆன்மீகம், மதம் சார்ந்த, அதாவது சைவம், வைணவம், இஸ்லாம், அனைத்து விதமான மதம் சார்ந்த புத்தகங்களும் இங்கு காண கிடைக்கின்றன. அதே போன்று அதாவது சிறுவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களும் அதாவது தன்னம்பிக்கை நூல்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நூல்கள் என அனைத்து அறிவியல் நூல்கள் மற்றும் அந்த நவீன யுகத்துக்கு தேவையான நூல்கள், அனைத்து வகையான நூல்களும் இங்க இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்கிறது. மதுரை மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சியில் தென் மாவட்டங்களில் இருந்து
அந்த வாசகர்கள் அந்த புத்தக ஆர்வலர்கள் வந்து ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் தங்கள் குழந்தைகளையும் அழைத்து இந்த புத்தக கண்காட்சியில் அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஆர்வமுடன் தேர்வு செய்து செல்கின்றனர். எனவே இந்த ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியானது ஒரு திருவிழா போல் நடைபெற்று வருகிறது. வருகிற 16ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. ஆயிரம் ஆசான்கள் நண்பர்கள் சொல்லாத விஷயங்களை புத்தகங்கள் நமக்கு சொல்லும். நம்மில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புத்தகங்களை படிப்போம், வற்றாத செல்வமான அறிவால் உயர்வோம். மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.